இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் பார்க்குறவங்க கண்ணை கவர்ற வகையில் அதிகமான பனிப்பொழிவு காணப்படுது. இலங்கையில் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற நுவரெலியாவில் இன்னைக்கு காலையில் சில இடங்களில் அதிகாலை வேளையிலேயே துகள் உறை பனி பொழிவுடன் கூடிய காலநிலை நிலவிருக்கு. இதன் காரணமாக பல்வேறு இடங்கள் புல்வெளிகள் எல்லாம் பனித்துளிகள் கண்ணை கவர்ற வகையில் காணப்பட்டிருக்கு. நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படுற நிலையில தான் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலையுமே கூட நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிஞ்சு காணப்படுது. இதனால் தாவரவியல் பூங்கா, புல்வெளிகள், கிரெகரி வாவி கரையோரம், பூந்தோட்டங்கள், தேயிலை மரங்கள், அலங்கார மரங்கள் உள்ளிட்ட நீண்ட மரக்கறி தோட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பனி படர்ந்து ஐஸ் துகள்களின் தாக்கம் அதிகமாகவே இருக்கு. இதனால சுற்றுச்சூழல் முழுவதுமே இரு கண்களையும் வசீகரப்படுத்துகிற அளவில் தான் வெள்ளை நிறத்தில் காண முடியுது. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுறதா சுட்டிக்காட்டப்படுது. மேலும் பனிப்பொழிவால் தேயிலை, மரக்கறி மற்றும் மலர் உற்பத்திகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்படுது. இதில் தேயிலை தோட்டங்களின் செடிகள் கரையும் அபாயமும் இருக்கு. ஒரு பக்கம் இது பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தால் அதே சமயம் மறுபக்கத்தில் ஆபத்துமே நிறைஞ்சிருக்கு. இதே சமயம் காலை முதல் மாலை வரை கடும் உஷ்ணமான காலநிலையோடு வெயிலும் மாலை முதல் மறுநாள் அதிகாலை வரை வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிரும் நிலவி வரதா அங்கிருந்து சொல்லப்படுது. மேலும் இந்த பிரதேசங்களில் கடும் குளிர் 9.8 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே உள்ளதால துகள் உறைபனி ஏற்பட்டு வர்றதாக சொல்லப்படுது.